Morning students. Today we are going to see the topic automatic text flow. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து டெக்ஸ்ட் ஃப்ளோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா பிஃபோர் இம்போர்ட்டிங் த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் லேஅவுட் ஆட்டோ ஃப்ளோ இன் த மெனு பார். ஸோ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ வேறு ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஆட் ஆஃப் பேஜ் மேக்கரில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் அப்படின்ற மெனுவை போய் சூஸ் பண்ணிக்கணும். அதில் ஆட்டோ ஃப்ளோ அப்படின்னு மெனு பாரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை போய் நம்ம எடுத்து சூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? மெனு பாரில் லேஅவுட்டில் ஆட்டோ ஃப்ளோ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நவ் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் லுக்ஸ் டிஃப்ரெண்ட், இட் கண்டென்ஸ் ஏ சக்லி ஆரோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஐக்கான் நமக்கு வந்து கிடைக்கும். நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது, ஓகேங்களா? பிளேஸ் த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் அட் த டாப் ஆஃப் த பேஜ் அண்ட் கிளிக். ஓகே, ஸோ நம்ம லோட் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய பேஜில் வந்து டாப் ஆஃப் த பேஜில் வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, கிளிக் பண்ணுறோம். பட் நவ் த டெக்ஸ்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளோ ஆன் டு த சக்சீடிங் பேஜஸ் கிரியேட்டிங் நியூ ஒன்ஸ் இஃப் நெசசரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லோட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து நிறையா இருக்குது அப்படின்னும் போது ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேஜஸை க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கண்டென்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேஜ் மேக்கர் ஸ்டோரி இஸ் சிமிலர் டு ஏ நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல். த ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் ஏ நியூஸ் பேப்பர் மே கண்டெயின் செவரல் இண்டிபெண்டன்ட் ஆர்டிகல்ஸ், some of which continue on other pages. In PageMaker, several stories may appear on the same publication page and continue elsewhere in the publication. ஸோ PageMaker ஸ்டோரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஏ நியூஸ் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல், இப்போது நியூஸ் பேப்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய இப்போ அந்த நியூஸ் பேப்பர் உள்ள என்னென்ன ஸ்டோரிலாம் அவங்க கொடுக்குறாங்களோ, என்னென்ன ஆர்டிகல்ஸ் அவங்க எழுதியிருக்காங்களோ அதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜிலே போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இத்தனாவது பேஜில் இது இருக்குது, ஸோ அதோடைய கொஞ்சம் டாப்பிக்கை மட்டும் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க, அதை பற்றி டீப்பாக வேறு ஒரு பேஜில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும், அதோடைய கண்டினியூஷன் ஃபுல்லாக வேறு பேஜில் இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம பேஜ் மேக்கர்லேயும் நம்ம நிறைய இந்த மாதிரி செவரல் ஸ்டோரிஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஒரே பேஜ்லேயே இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கும்போது அதை கிளிக் பண்ணிவிட்டு போகும்போது அதோடைய கண்டினியூஷனை வேறு பேஜில் வந்து நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம பேஜ் மேக்கர் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ். ஸோ ஆல் டெக்ஸ்ட் இன் பேஜ் மேக்கர் ரிசைட்ஸ் இன்சைட் கண்டெய்னர்ஸ் கால் டெக்ஸ்ட் பிளாக்ஸ். ஸோ பேஜ் மேக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பிளாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பேஜ் மேக்கருக்குள்ளே இன்னும் நிறையா என்ன பண்ணிப்பாங்க, ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். A text block can be connected to other text block so that the text in one text block can flow into another text block. ஸோ ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்கோட நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் டெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் பிளாக் கேன் ஃப்ளோ இன்ட்டு அனதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்று வந்து நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நேம் என்ன அப்படின்னா த்ரெட்டட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் பிளாக்ஸ் தட் ஆர் கனெக்டட் இன் திஸ் வே ஆர் த்ரெட்டட். ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கோட இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஸோ மர்ஜ் பண்ணுறோம் பாருங்கள், அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா த்ரெட்டட். The process of connecting text among text block is called threading text. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க, த்ரெட்டிங் டெக்ஸ்ட். இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகே, டெக்ஸ்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ ஒன் ஆர் மோர் த்ரெட்டட் பிளாக் இஸ் கால்ட் ஏ ஸ்டோரி. அப்போ ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்போ ஸ்டோரின்றது என்ன சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ ஒன் ஆர் மோர் த்ரெட்டட். இந்த மாதிரி நிறைய த்ரெட் பண்ணி வச்சுருக்கிற பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டோரி இல்லையா. ஸோ ஸ்டோரின்னு சொல்லுவோம். ஓகே, once you have a loaded text icon, you can use one of 3 text flow options to place text in text blocks. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வேறு ஒரு ஐக்கான் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா 3 text flow ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்றாங்க. ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்றுலேருந்து இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். To cancel a loaded text icon, clicking the pointer tool in the toolbox, no text is deleted. இப்போ நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து கேன்சல் பண்ண நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பாயிண்டர் டூல் இருக்கு இல்லையா, ஸோ டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்டர் டூல் ஏரோ மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மள அதில் வச்சுருக்க இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக என்ன ஆகிடும் அப்படின்னா டெலீட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது 1 மார்க்கில் கேட்பாங்க. A threaded text block can be identified by a plus sign in its top and or bottom handles. ஸோ இப்போ த்ரெட் பிளாக்கை பார்க்கும்போது ஸோ ஒரு இது கூட இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட் பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சைன் இருக்கும்னு சொல்கிறாங்க, டாப் ஆர் பாட்டம். ஸோ இந்த 2 சைடில் ப்ளஸ் சைன் இருக்கும். அப்போ ப்ளஸ் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்கோட போய்ட்டு ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, unthreaded text is where a text block stands alone without being connected to any other block. These blocks have nothing in the top and bottom handles. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா தான் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அப்படி இல்லைன்னா அன்த்ரெடட் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான சிம்பிள்ஸுமே டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாருங்கள், இதுதான் வந்து அன்த்ரெடட் டெக்ஸ்ட். மேலேயும் பாருங்கள் கீழேயும் பாருங்கள் எந்த வித சிம்பிளுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அன்த்ரெடட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது த்ரெட்டட் டெக்ஸ்ட்டை பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ பாருங்கள் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டில் பாட்டமில் பாருங்கள் ப்ளஸ்ன்னு ஒரு சைன் இருக்குது. அது கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டில் பாருங்கள் மேலே டாப்பில் வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம ஸோ இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா சேம் டெக்ஸ்ட் பிளாக்காக ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் பேஜ் மேக்கர் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி ஓகேவா? ஸோ ஒரு டெக்ஸ்ட்டோட இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டு அன்த்ரெட் ஏ த்ரெட்டட் பிளாக். ஸோ 2 மெத்தட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்த்ரெட் ஏ த்ரெட்டட் பிளாக்கை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் 1 பார்க்கலாம். செலக்ட் த பிளாக் தட் யூ விஷ் டு அன்த்ரெட் வித் அ பாயிண்டர். ஓகேங்களா? இப்போ நமக்கு எந்த பிளாக் டெக்ஸ்ட் பிளாக்கை நாம் வந்து அன்த்ரெட் பண்ணணுமோ அதை போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கிளிக் ஆன் எடிட் கட் இன் த மெனு பார். ஓகேங்களா? ஸோ எடிட் மெனுவில் போய்ட்டு கட்டுன்ற ஆப்ஷனை போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணியாச்சு, அதாவது கிளிக் பண்ணியாச்சு. நவ் கிளிக் ஆன் த எடிட் பேஸ்ட் இன் த மெனு பார். அதுக்கப்புறம் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கலாம். த பிளாக் வில் ரீஅப்பியர் இன் த சேம் பொசிஷன் பட் இட் இஸ் நவ் அன் அன்த்ரெட்டட் பிளாக். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நமக்கு தனியாக வேறு ஒரு பிளாக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணி அதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ பேஸ்ட் பண்ணும்போது அது எனக்கு அன்த்ரெட்டட் பிளாக்காக தனியாக கிடச்சிரும். ஏற்கனவே இருந்ததில் அதுலேருந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா, அது வந்து த்ரெட்டடாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் எட்ட வந்துச்சு. இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தடாக கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து வியூவர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த பிளாக் இஸ் இன் த மிடில் ஆஃப் எ ஸ்டோரி, say the second of the 3, the first block is now threaded directly to the third. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்ம 3 டெக்ஸ்ட் பிளாக் வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, மிடில் ஆஃப் த ஸ்டோரியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் த 3 த ஃபர்ஸ்ட் பிளாக் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் டைரெக்டாக போய்ட்டு நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேர்டில் போய்ட்டு ஜாயிண்ட் ஆகிடும்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் தான் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு செய்யணும். ஓகே, so next on the method 2, select the block that you wish to unthread with the pointer tool, then choose the text tool and select all the text in the block. Text tool and select all the text in the block. So select the block னு சொல்லிருக்காங்க. நம்மளோட டெக்ஸ்ட் பிளாக்கை எது வந்து நம்ம அன்த்ரெட் பண்ண போகிறோமோ அதை பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சூஸ் த டெக்ஸ்ட் டூல். டீன்னு ஒரு டெக்ஸ்ட் டூல் இருக்கும் இல்லையா, அதை போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செலக்ட் ஆல் த டெக்ஸ்ட் இன் த பிளாக். ஸோ அடுத்து செலக்ட் ஆல் கொடுத்து கூட நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கிளிக் ஆன் எடிட் கட் இந்த மெனு. அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம எடிட்டில் போய்ட்டு கட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும், நம்மளோட டெக்ஸ்ட் பிளாக்ல இருந்த அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகிடும், எதுவுமே அங்கே இருக்காது. நவ் கிளிக் த இன்சர்ஷன் பாயிண்ட் வித்தின் அண்ட் எக்ஸிஸ்டிங் த்ரெட்டட் பிளாக். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்சர்ஷன் பாயிண்ட்டை போய்ட்டு நம்ம எக்ஸிஸ்டிங் த்ரெட் ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டட் பிளாக்ல போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ தென் கிளிக் ஆன் எடிட் பேஸ்ட் இன் த மெனு பார், த டெக்ஸ்ட் வில் பி ஆடட் இன் திஸ் பிளாக். இப்போ நம்ம எடிட் மெனுவில் போய்ட்டு பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே அதுவே என்ன பண்ணிட்டோம்னா நம்ம கட் பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடில் வந்து நம்ம இது வந்து த்ரெட்டட் பிளாக்காக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேசிங் டெக்ஸ்ட் இன் ஏ ஃப்ரேம்னா என்ன எடுத்துறாங்க. ஸோ ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய ஃப்ரேம் டூல் பாக்ஸில் நிறையா பார்த்தோம் இல்லையா, ரெக்டாங்குலரில் பார்த்தோம், ஸோ சர்க்கிளில் பார்த்தோம், அதுலேயே நிறைய அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க.
அந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட டூல் பாக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னென்ன டூல்ஸ் ஃப்ரேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, பார்க்கலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃப்ரேம்ஸ் டு ஹோல்டு டெக்ஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் யூஸிங் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இங்கே பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, பாலிகன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பாக நாம் போடலாம். அதுக்குள்ளே வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அதுக்கு பாருங்கள், டு பிளேஸ் டெக்ஸ்ட் இன் ஏ ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமில் வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிளிக் ஆன் ஒன் ஆஃப் ஏ ஃப்ரேம் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா டூல், பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு டூல் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். சர்க்கிளில் இவங்க எடுத்துருக்காங்க, நீங்கள் ரெக்டாங்கிள் வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை பாலிகன் ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரேம் டூலை எடுத்தாச்சு. ட்ரா ஏ ஃப்ரேம் வித் ஒன் ஆஃப் பேஜ் மேக்கர்ஸ் ஃப்ரேம் டூல்ஸ், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் ஆர் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் ஆர் பாலிகன் ஃப்ரேம் டூல். மேக் ஷூர் த ஆப்ஜெக்ட்ஸ் ரிமைன் செலக்டட். ஸோ எலிப்ஸை தான் நான் சர்க்கிள் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம அந்த டூல் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு நம்மளோட பேஜில் வச்சு கிளிக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ட்ராக் பண்ணும்போது ட்ரா பண்ணாலே நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் டூலை எடுத்துக்கலாம். மேக் ஷூர் த ஆப்ஜெக்ட்ஸ் ரிமைன் செலக்டட். ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. அதில் கிளிக் ஆன் ஃபைல், த ஃபைல் மெனு வில் அப்பியர். இந்த ஃபைலில் போய் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். மெனுவில் போயிட்டு ஃபைல், எடிட், லேஅவுட், டைப்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபைலில் போய் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் கிளிக் ஆன் பிளேஸ். ஓகேவா? ஃபைல் மெனுக்குள்ளே பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மெனு ஐட்டம். அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் பிளேஸ் டயலாக் பாக்ஸ். அதில் லொக்கேட் த டாக்குமெண்ட் தட் கண்டெய்ன்ஸ் த டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு பிளேஸ் செலக்டட். அதில் போய்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எதுவோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், லொக்கேட் பண்ண போகிறோம். ஸோ அதை போய் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓப்பன். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். எங்கே அப்படின்னா கிளிக் இன் எ ஃப்ரேம் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன். ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே போய் நம்ம கிளிக் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபைலில் இருக்கிற டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். த டெக்ஸ்ட் வில் பி பிளேஸ்ட் இன் த ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். நான் இப்போ ஒரு வேர்டு ஃபைலில் நான் இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், இந்த மாதிரி மெசேஜ் டைப் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃப்ரேம்குள்ளே நான் ஈஸியாக கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து பிளேஸ் டெக்ஸ்ட் இன் ஏ ஃப்ரேம் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.